अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल पुதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்னை விதியன்ன விம்மாத்தம் நாங் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டார் அருள் செய்த திருப்பாவையிலே இன்றைக்கு நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் 10ஆம் பாசுரம். நோத்துச்சுவர்க்கம் புகுகின்னவம்மனாய் மாத்தமும் தாராரோ வாசல் திறவாதார் நாத்தத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போத்தப்பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோத்து முனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆத்த வனந்தலுடையாய் அருங்கலமே தேத்தமாய் வந்து திரவேலோ ரெம்பாவாய் அப்படின்ற ஒரு பாசுரம். இந்த நோத்துச்சுவர்க்கம் அப்படின்ற பாசுரத்திலே ஒரு கோபிகை எழுப்பப்படுறாள். அந்த கோபிகை எப்பேற்பட்டவோ அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறா. வேறு எல்லா கோபிகைகளுக்கட்டிலும் விலட்சணையான கோபிகை. எதனாலே அப்படின்னா மற்ற கோபிகைகள் எல்லாம் கண்ணன் கண்ணன் அப்படின்னா என்ன பாடுபடுறாளோ அந்த பாட கண்ணன் இந்த கோபிகையை பார்த்து படுறானோ. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கோபிகைகள் எல்லாம் மேலுழுந்து கண்ணன் கண்ணன் அப்படின்னு பாரிக்கிறா. அந்த கண்ணனோட இருக்கணும், கண்ணனோட இருக்கணும், கண்ணனுடைய பேர் சொல்லணும், கண்ணனுடைய குணகீர்த்தனங்கள் பண்ணணும், கண்ணனை நினைக்கணும், அவன் கூடயே பொழுதுபோக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாள் இல்லையோ. அவன் வராத போது அந்த விரக தாபம் அவளை பாதிக்கிறதோ இல்லையோ, அந்த மாதிரியான ஒரு நிலைமை கண்ணனுக்கு இந்த கோபிகை பக்கத்தில் இருக்கிறதா. இந்த கோபிகையை பார்த்து இவள் கூட இருக்கணுமே, இவள் கூட இருக்கணுமே, இவளை நான் அதாவது இவளை நான் எப்போவுமே சிந்திக்கணுமே, இவளுடைய பேர் சொல்லணுமே, இவளோட போதுபோக்கணுமே அப்படின்னு இருப்பானா. அந்த மாதிரி அதாவது இந்த தாகம் எடுத்தவா தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு கதற மாதிரி இந்த கண்ணன் இந்த கோபிகையை பார்த்து இந்த கோபிகையே ஆசைப்படுறானா. அந்த அளவுக்கு கண்ணனுக்கு ரொம்ப வேண்டியவள் இந்த கோபிகை. எதனாலே சுவாமி இந்த கோபிகைக்கு இப்பேற்பட்ட ஒரு வைபவம் அப்படின்னா சித்த சாதன நிஷ்டை அப்படின்னு காட்டுறான். சித்த சாதனம்னா என்ன? புரியற பாஷையில சொல்றேன். எம்பெருமானை அடையறதுக்கு, அதாவது மோட்சம் அடையறதுக்கு நமக்கு பல வழிகள் உண்டு. கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம், சரணாகதி முதலான எத்தனையோ வழிகளை எல்லாம் காட்டி கொடுத்திருக்கா நம்முடைய பெரியவர்கள். சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சில வழிகள். அந்த வழிகளெல்லாம் ரொம்ப சிறந்த வழி எது அப்படின்னாக்கா எம்பெருமானே வழி அப்படின்னு இருக்கிறது தான் ரொம்ப சிறந்தது. அந்த எம்பெருமானை அடையறதுக்கு அவனுடைய பிரசாதமே வழி, அவனுடைய ஸ்வீகாரமே நமக்கு உபாயம் அப்படின்னு இருக்கிறது தான் ரொம்ப சிறந்த ஒரு வழியாக இருக்கிறது, உபாயமாக இருக்கிறது. அந்த அதுக்கு சித்தோபாயம்னு பேர். அதாவது இந்த காலத்தில் எல்லாம் ரெடி டு ஈட் அப்படின்னு சில வஸ்துக்கள் எல்லாம் வந்துருக்கோம் இல்லையோ. நாம் ஆற்றுல அதாவது வீட்டில் ஏதாவது கஷ்டப்பட்டு பருப்பு வேக வச்சு, காயை வேக வச்சு, சாதத்தை பண்ணி, அதெல்லாம் கொஞ்சம் பொடியெல்லாம் பண்ணி, அதுக்கு குழம்பு பண்ணி, அந்த குழம்பு சாதம் எல்லாம் பண்ணி, அது கதம்பெல்லாம் பண்ணி எதாவது கஷ்டப்படுவோம் முன்காலத்தில். இந்த காலத்தில் கஷ்டமே பட வேண்டாம், கடைக்கு போய் ரெடி டு ஈட் கதம்பம் அப்படின்னா வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி அது ஒன்றும் பண்ண வேண்டாம், அதில் பாக்ஸில் இருக்கிறத வெளியில் எடுத்து சாப்பிட வேண்டியது தான். அந்த மாதிரி நாமளாக இதை பருப்பை வேக வச்சு, சாதத்தை பண்ணி, இதுக்கு பொடியை சேர்த்து, இது காயை வேக வச்சு, அதெல்லாம் பரிமாற வேண்டியெல்லாம் அதெல்லாம் பரிமாறி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது இதுக்கு சாத்தியோபாயம்னு பேர். நாம் பண்ணி உண்டாக வேண்டிய ஒன்று அப்படின்னு அர்த்தம். இதுக்கு சாத்தியோபாயம்னு பேர். அதுதான் இந்த கர்மம், ஞானம், பக்தி இத்தியாதி. இதெல்லாம் முன்னாடி இருக்காது, நாம் பண்ணாதான் உண்டாகும். ஆனால் எம்பெருமான் அப்படின்றவன் எப்படி இருக்கானா, நாம் எதனா பண்ணி பெருமாளை உண்டாக்கணுமா? அவசியம் இல்லை. பெருமாள் சித்தமாக அப்படியே இருக்கான். நாம் ஒன்றும் பண்ண அவசியம் இல்லை, அவனை ஸ்வீகாரம் பண்ணாலே போகும்.
அதுதான் இந்த ரெடி டு ஈட் மாதிரி, ரெடி டு ஈட் கதம்பம் மாதிரி. நாம் ஒன்றும் பண்ண அவசியம் இல்லை, இருக்கிறத எடுத்து வாயில் வச்சுட்டா போகிறோம் அப்படின்ற மாதிரி கண்ணன் ரெடியாக இருக்கான், கண்ணன் தயாராக இருக்கான் உபாயமாக இருக்கிறதுக்கு. அவனை ஸ்வீகாரம் பண்ணால் போரும். எம்பெருமானே நீயே எனக்கு உபாயமாக இரு அப்படின்னு சொன்னால் போரும். இதுக்கு தான் சரணாகதி அப்படின்னு பேர். சித்தோபாய ஸ்வீகாரம் அப்படின்னு காட்டுறான். இந்த சித்தோபாயனான அந்த எம்பெருமானை பத்தினாருக்கு உண்டான வைபவம் அப்படின்னு காட்டுறான் இந்த பாசுரத்தில். ரொம்ப ஆச்சரியமாக, நோற்று சுவர்க்கம் புகுகின்ற வம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நோற்று சுவர்க்கம் புகுகின்ற வம்மனாய். நோற்று நோன்பை நோற்று சுவர்க்கம் புகுகின்ற வம்மனாய், சுவர்க்கத்தை புகுற இந்த உபகாரங்களானவளே அப்படின்னு காட்டுறது. என்ன அர்த்தம்னா, இவள் புதுசாக நோன்பு நோற்று அப்படின்னா இப்போ புதுசாக நோன்பு அனுஷ்டானம் பண்ணியெல்லாம் நோக்க வேண்டாம். மற்றவாளெல்லாம் நோன்பை நோற்றால் என்ன பலனை அடையிறாளோ அது அந்த நோன்பை நோக்காமலே அடைஞ்சுட்டாளே அப்படின்னு சொல்கிறா. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற வம்மனாய், சுவர்க்கம் புகுகின்ற வம்மனாய். சுவாமி ஸ்வர்க்கம் போகிறது, சுவர்க்கம் புகுறதுன்னா ஸ்வர்க்கத்துக்கு போகிறது. இந்த ஸ்வர்க்கத்துக்கு போகிறது அதாவது இந்திரலோகத்துக்கு போகிறதுக்காக இத்தனை கஷ்டப்படணும். இந்த இந்திரலோகத்துக்கு போனாலும் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. ஒருத்தன் போனானா இந்த லோகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்களெல்லாம் நான் அனுபவிக்கணும் அப்படின்னு கிளம்புனா, இத்தனை பணம் வேணும், இத்தனை அதாவது பொருள் வேணும் அப்படின்னு எல்லாம் பெற்றுட்டான். பெற்று அதை நிரந்தரமாக வச்சு அனுபவிச்சானான்னா கிடையாது. அது அப்போவே, அதாவது இப்போ நமக்கே தெரியும், 10 ரூபாய் சேர்ந்தா 15 ரூபாய் நம்ம கையை விட்டு போயிடும். அந்த மாதிரி இந்த ஐஸ்வர்யங்களெல்லாம் சேர்த்தானே எத்தனை நாள் நீனதுன்னா க்ஷணகாலத்தில் காணாமல் விடுது. ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் என்றார் ஆழ்வார். அஸ்திரமான ஐஸ்வர்யம். அதனால அவன் என்ன பண்ணான், இது ரொம்ப சின்னதாக ஐஸ்வர்யமாச்சு ஆனபடியாரு நான் ஒன்று பண்ணுறேன், பெரிய ஐஸ்வர்யத்தை ஆசைப்படுறேன், எனக்கு இந்திரலோகம் வேணும், இந்திர பதவி வேணும்னா. பெருமாள் பார்த்தார், சரி இப்போதைக்கு அதையும் கொடுத்து உனக்கு அதில் இருக்கிற தோஷத்தை காட்டுவோம் அப்படின்னு அந்த இந்திரலோகத்துக்கு அனுப்பிச்சுட்டா, அந்த இந்திரலோகம் ஸ்வர்க்கத்தில் உட்காந்து அவன் ஆகாவோகன் நன்னா அனுபவிக்கிறான். அவனுக்கு அந்த மதுபானம் என்ன, பக்கத்தில் இருக்கிற அப்சர ஸ்திரீகளோட அந்த சங்கம் என்ன, இந்த மாதிரியான வேண்டிய நிருத்திய வாத்திய கீதங்கள் எல்லாம் கேட்டுண்டு ஆனந்தமாக காலத்தை கழிச்சுட்டு இருக்கான். ஆனால் இப்படி காலத்தை கழிச்சுட்டே இருக்கச்சே அந்த முனையில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குறது, கோலாகலம் கேட்குறது. பக்கத்தில் நிதானமாக இப்போ அந்த அப்சரஸ் இருந்தாலே அவளை கேட்டானா, என்ன அது கலவராங்க பெருசாக கோலாகலமாக இருக்கிறதே என்னதுன்னா, அதுவா ஒன்றும் இல்லை, ஒரு ஜீவாத்மாவை பிடிச்சி தள்ளுன்னு இருக்கா கீழே, துவம்சான் தள்ளுன்னு இருக்கா, ஸ்வர்க்கத்தின தள்ளுறான். இவனு தூக்கி வாரி போட்டது. நான் ஸ்வர்க்கத்துக்கு வந்திருக்கேன், இங்கே ஏதாவது இந்த நிரந்தரமான இந்த ஐஸ்வர்யம்னு வந்திருக்கேன், இங்கே பார்த்தா இங்கேயும் அதே கதையா, அவனை போட்டு துவம்சான் தள்ளுறாளா, எதனால தள்ளுறான்னா அவனுடைய புண்ணியம் முடிஞ்சு போச்சு, புண்ணியம் முடிஞ்சால் அவனுக்கு இங்கே இடம் இல்லை, திரும்பி பூலோகத்துக்கு தான் போகணும் அப்படின்ட்டான். உடனே இவன் கேட்டான், இவனுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா இவனும் சொர்க்கத்தில் தானே உட்காந்துருக்கான், தேடி பிடிச்சி இங்கே தானே வந்திருக்கான். நிதானமாக கேட்டானா, எனக்கும் அப்படின்னா, ஆமாம் உனக்கும் நான் அந்த 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 கோபிக்கு அதாவது அந்த அப்சரஸ், ஆமாம் உனக்கும் அதே கதி தான் அப்படின்ட்டான். உனக்கு இப்போவா அப்படின்னா, இல்லை உனக்கு இன்னும் புண்ணியம் கொஞ்சம் பாக்கி இருக்குது, நாளைக்கு உனக்கு துவம்சம் அப்படின்னு தள்ளுறோம் அப்படின்னா. அவனுக்கு எங்கே அவனுக்கு தூக்கம் இல்லவே இல்லை. ஆனபடியாலே அவன் அந்த கஷ்டப்படுறா. அந்த இந்திராயி லோகங்களுக்கு போனாலும் அஸ்திரமான பலம், நிலனில்லாத பலம், ரொம்ப தாழ்ந்ததான பலம். ஆனால் எம்பெருமானை அடையிறது இருக்கிறதே அதுதான் மிகப்பெரிய சொத்து. இப்போ கேட்குறா, ஸ்வர்க்கம் புகுகின்ற வம்மனாய், சுவர்க்கம் புகுகின்ற வம்மனாய் அப்படின்றச்சே இந்த தாழ்ந்த பலத்தை அனுபவிக்கிறதுக்காக நான் இந்த நோன்பெல்லாம் நோக்கணும், நான் எம்பெருமானை அடையிறதுக்கான நோன்பு நோக்கணும் எனக்கா. அதுக்கு தான் சொல்கிறா, இல்லை நீங்கள் ஸ்வர்க்கம்ன்ற பதத்துக்கு அர்த்தத்தை ஒழுங்காக தெரிஞ்சுக்கோங்க. என்ன தெரியுமா, சீதா பிராட்டி ஒரு காலத்தில் பெருமாளுக்கு சொன்ன வார்த்தை, பெருமாள் காட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு கிளம்பிட்டார். சீதை கிட்ட வந்து சொல்கிறார், சீதை நான் போயிட்டு வரேன், காட்டுக்கு 14 வருஷம் போயிட்டு வரேன், நீ இங்கேயே இரு, இங்கே மாமியார் மாமனாரெல்லாம் நன்னா பார்த்துக்கோ, எல்லாரையும் நன்னா சுசுரூஷை, எல்லாருக்கும் வேண்டிய சுசுரூஷைகள் எல்லாம் பண்ணு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னா சீதை விடுறதா இல்லை. அதென்னமா கௌசல்யக்கு சொல்கிறச்சே நீ உன் கணவனோட இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு உபதேசம் பண்ணி என்கிட்ட மட்டும் வந்துட்டு நீ நாட்டில் இரு அப்படின்னு எப்படி சொல்லுவேன், அதெல்லாம் முடியாது, நான் வந்து தான் தீருவேன் அப்படின்னா. அதுக்கு தான் சொல்கிறா, பெருமாள் பலவிதமாக சொல்லி பார்க்குறார், ஆனால் கேட்குறதா இல்லை. அதுக்கு தான் சீதை கடைசியில் ஒன்று சொல்கிறாராம், ராமா நீ ஏதோ ரொம்ப படிச்சிருக்கே அப்படின்ற ஒரு இருமாப்போடு சொல்கிறியே, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லு, அப்புறம் பார்த்துக்கலான்னா.
என்னது ஸ்வர்க்கம்னா என்ன, நரகம்னா என்னான்னு கேட்டார். சீதை கேட்டது இவ்வளோதான், ஸ்வர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன. பெருமாள் சொன்னாரா, ஆஹா இந்த மாதிரியான கேள்வி கேட்கறதுக்காக இத்தனை கஷ்டப்படணும், நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, வசிஷ்டர்கிட்ட பாட்டம் கத்துவன், இப்போ பாரு நான் சொல்கிறேன் அப்படின்னு பெருசாக உபன்யாசம் பண்ணாராம். ஸ்வர்க்கம்னா இங்கே இன்னும் மூணாவது லோகம், அங்கே அப்படி இருப்பா, இந்த அப்சரசுகள் இருப்பா, இந்திரன் ஆண்டுன்னு இருப்பா, ஐராவத்தன்ற யானை இருக்கும், அது இருக்கும் இது இருக்கும், பெருசாக ஒரு உபன்யாசம் பண்ணிட்டார். அதே மாதிரி நரக்கம்னா 27 நரக்கங்கள் இருக்கிறது, அது கீழே லோகங்களுக்கெல்லாம் கீழே இருக்கிறது, அப்படி தப்பு பண்ணவாளெல்லாம் அங்கே போய் வாடுவா, அது இது எல்லாம் சொல்லி முடிச்சுட்டார். சீதை கேட்குற அளவும் கேட்டுட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சாலாம். ஏன் சிரிக்கிற சீதை அப்படின்னாக்கா, அவள் சொல்கிறா, நான் ஸ்வர்க்கம் எது நரக்கம் எதுன்னு கேட்டேன், உடனே உன்னுடைய கேள்வி பதில் கேள்வி என்னவா இருந்திருக்கணும் தெரியுமா, யாருக்கு ஸ்வர்க்கம் யாருக்கு நரக்கத்தை கேட்குறேன் சொல்லியிருக்கணும். நீயும் பாட்டுக்கும் தெரிஞ்சதெல்லாம் சொன்ன. சுவாமி சொல்லுவார் காலக்ஷேபத்தில், ஒருத்தன் ஒரு பிள்ளை அது எக்ஸாமுக்கு போயிருந்து, அந்த எக்ஸாமில் படிச்சுன்னு போயிருந்து, எக்ஸே ரைட்டிங் அப்படின்னு இருக்கிறதோ இல்லையோ, பிரபந்த நிர்மாணம், அந்த பிரபந்தத்துக்கு படிச்சுன்னு போயிருந்து இந்த பசுமாடை பற்றி நன்னா படிச்சு, அதாவது தென்னை மரத்தை பற்றி நன்னா படிச்சுன்னு போயிடுது. ஆனால் அங்கே எக்ஸாமில் பசுமாடை பற்றி எழுது அப்படின்னா அதுக்கு என்ன தெரியும், பசுமாடை பற்றி படிக்கவே இல்லை, அவுட் ஆஃப் சிலபஸ். அதனால் தென்னை மரத்துடைய பெருமையெல்லாம் அது என்ன படிச்சுட்டு இருந்தோ எல்லா தென்னை மரத்தை பற்றி எழுதிட்டு, இந்த தென்னை மரத்துக்கு தான் இந்த பசுவை கட்டப்படுறது அப்படி முடிச்சுடுத்தான். அந்த மாதிரி இவன் சீதை சொல்கிறா, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கடைசியில் இதுதான் ஸ்வர்க்கம் நரகம் அப்படின்றியா, யாருக்குன்னு முதல்ல கேட்க வேண்டாமா, உனக்கு ஸ்வர்க்கம் வேற உனக்கு நரக்கம் வேற ராமா, அதே மாதிரி எனக்கு ஸ்வர்க்கம் வேற எனக்கு நரக்கம் வேற, அதுதான் சொல்கிறா. அப்போ கேட்குற பெருமாள், உனக்கு எது ஸ்வர்க்கம் உனக்கு எது நரக்கம்னா, யஸ்த்வயா சஹ சஸ்வர்கா, ராமா நான் உன் கூட இருந்தால் அதுக்கு தான் ஸ்வர்க்கம்னு பேர். நிரயோயஸ்த்வயா வினா, நரக்கம்னா எதுக்கு பேர் தெரியுமா, உன்னை விட்டு பிரியறதுக்கு தான் நரக்கம்னு பேர். நான் ஏதோ பெருசாக வேற லோக்கத்துக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. ராமனை பார்த்து சொல்கிறா, ராமா நான் உன் கூட இருந்தால் அது ஸ்வர்க்கம், அது காடாக இருக்கட்டும் மேடாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் எங்கே வேணா இருக்கட்டும், உன் கூட இருந்தால் அது ஸ்வர்க்கம், உன்னை விட்டு பிரிந்தா நரக்கம். இவ்வளோ கூடவா தெரியல, நீ எல்லாம் வசிஷ்டங்கிட்ட பாட்டம் கற்றுனா கேட்டுட்டா சீதை. அந்த மாதிரி இந்த கோபிகை இருக்காளோ இல்லையோ, இவளுக்கு கிருஷ்ணானுபவம் ரொம்ப பிடித்ததோ இல்லையோ, அப்போ அந்த கண்ணனோட அனுபவிக்கிறதே இவளுக்கு ஸ்வர்க்கம். ஆண்டாள் போல்வார்கள்லாம் இந்த கண்ணனுடைய அனுபவமே ஸ்வர்க்கம். இவ இந்த இந்திரலோகாதிகளெல்லாம் சொல்லலை, இந்த கண்ணனுடைய அனுபவத்தை சொல்கிறா. அப்போ அப்பேற்பட்ட கிருஷ்ணானுபவத்தை பெத்தவளே நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற வம்மனாய், அம்மனாய் அப்படின்ற, அம்மனாய்னா என்ன, உபகாரம் பண்ணவளேன்றான். நான் இருக்குடியுமா நீ பண்ணுற உபகாரம், நான் முதல்ல எழுந்து உன்னை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி, இப்போ நீ படுத்துட்டு இருக்கிற பாங்கிருக்கிறதே ரொம்ப நன்னா இருக்கு, நீ என்ன நன்னா எழுப்பியிருக்க அப்படின்னு குத்தலாம் காட்டுறாளாம். நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற வம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார். கடைசி பட்சம் நான் இவ்வளோ வாய் வருவி உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ வாசல் திறக்கலைனாலும் போனா போகிறது, குறைஞ்ச பட்சம் பதிலுக்கு ஒரு குரல் கொடுக்க மாட்டியா, மாற்றமும் தாராரோ, வரே இரு, இல்லை இப்போ முடியாது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரேன், இதெல்லாம் ஒரு வார்த்தையும் பேசவே மாட்டியா, மாற்றமும் தாராரோ. உள்ளே இருக்கவன் கேட்டாளா, எதனாலே நான் பதில் கொடுக்கணும். அதுக்கு தான் ஆண்டாள் சொல்கிறா, மா கண்ணனோட பக்தியை கொண்டிருக்கிறவா இருக்காளோ இல்லையோ, கண்ணன் கிட்ட பக்தி கொண்டிருக்கிறவா இருக்காளோ இல்லையோ, இவாளுக்கெல்லாம் பக்தி எப்போ நன்னா தெரியும், இவாள்கிட்ட பக்தி எப்போ நன்னா உரைச்சு தெரியும் அப்படின்னா அது கண்ணனுடைய விஸ்லேஷத்தில் தான் தெரியும். கண்ணனை விட்டு பிரியறச்சே தான் பக்தி நன்னா தெரியும், வெளிப்படையாக தெரியும். கண்ணனோட இருந்துட்டா அந்த பக்தி தெரியாது. அந்த மாதிரி இந்த கண்ணனோட விஸ்லேஷத்தில் இருக்கோமோ இல்லையோ நாம எல்லாம், இப்போ நாம எல்லாம் இந்த பக்தி தெரியற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ணன் சொல்கிறார், மன்மனா அதாவது மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதயந்தி ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. கீதையில் கண்ணன் காட்டுறார், மச்சித்தாக தங்களுடைய மனசை என் பக்கத்தில் லயமடை செய்தவர்கள், மத்கத பிராணாக தங்கள் பிராணனே நான் அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறவா, அந்த மாதிரியான பக்தர்கள் இருக்காளே அர்ஜுனா, அவளெல்லாம் என்ன பண்ணுவா தெரியுமா, என்னை விட்டு பிரிந்த தசையில் நான் இல்லாத காலத்தில் அவள் என்ன பண்ணுறான்னா, போதயந்த பரஸ்பரம், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னுடைய குணகீர்த்தனம் பண்ணுறா. அவள் தெரியாத புதுசாக சொல்லி கொடுக்குறான்றது இல்லை, ஒருத்தி
ஒருத்தி இல்லை இந்த கோபிகள் எல்லாம் இருக்காளோ இல்லையோ, ஒருத்தி பார்த்து இந்த கண்ணனுடைய குணகீர்த்தனம் பண்ணுறாளா. ஏன் எல்லாருக்கும் தெரியாதான்னா? எல்லாருக்கும் தெரியும். இருந்தும் சொல்லி சொல்லி தரிக்கிறா, தங்களுடைய உயிர் தரிக்கிறதுக்காக அந்த காரியத்தை பண்ணுறா. போதயந்த பரஸ்பரம் கதையன் திச்சமாம் நித்யம், எப்பொழுதுமே என்னுடைய கதைகளையே பாடுறா, கிருஷ்ண கதைகளையே பாடுறா. துஷ்யந்தி ச ரமந்தி ச, இப்படி பாடி பாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷத்தை அடையிறா. துஷ்யந்தி ரமந்தி அப்படின்னு இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷத்தை அடையிறா அப்படின்னு கண்ணன் காட்டுறானே. அந்த மாதிரி ஆண்டாள் சொல்றா, நாங்கள் எல்லாம் போதயந்த பரஸ்பரம்னு, நான் கண்ணன் கதையை சொல்ல நீ கேட்கணும், நீ சொல்ல நாங்கள் கேட்கணும். இந்த மாதிரி பரிமாற்றங்கள் எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல நீ போய் தூங்கியிருக்கியே, என்னை நான் எழுப்பினாலும் எழுந்துக்க மாட்டியா? மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துளாய் முடிநாராயணன். உடனே கேட்டாளாம். அதாவது இவால சொல்றா, அப்போ கண்ணனுடைய சம்ஸ்லேஷத்துல நீ இருக்கிறபடியாலே நம்ம எல்லாம் கார்கடை கொள்றியா அப்படின்னா அவன் உள்ள இருக்க கேட்டா, அது என்னமா சொல்லுவேன் நீ? கண்ணனோட நான் சம்ஸ்லேஷத்துல இருக்கிறேன், நான் கண்ணனுடைய அணைப்புல இருக்கிறேன், உனக்கு என்னமா தெரியும்? நான் வாசல் சாத்திருக்கேனே அப்படின்னா அதுக்கு தான் சொல்றா அடையாளம். எவ்வளோ ஸ்பஷ்டமாக தெரியுறது தெரியுமா? நாற்றத்துளாய் முடிநாராயணன். ஒரு திரையை சாத்துட்டு உள்ளே நம்ம தூபம் போட்டால் நமக்கு வெளியில் இருந்தால் தெரியாதானே? நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் கண்ணாரை பார்த்து தான் அதை தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. திரைக்குள்ளே தூபம் போட்டாலும் வெளியில் தெரிஞ்சிடும். எதனாலன்னா அந்த நறுமணம் இருக்கிறதோ இல்லையோ அதனால. அதே மாதிரி எம்பெருமான் சாத்திக்கிறானே துளசி, எம்பெருமானுக்கு சர்வகந்தகா சர்வரசகா அப்படின்னு பேர். எல்லா நல்ல வாசனைகளும் அவன்கிட்ட நிரம்பி இருக்கிறது. எல்லா ரசங்களும் டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த ரசங்கள்லாம் அவன்கிட்ட நிரம்பி இருக்கிறது. அப்பேற்பட்டவன் அவன் புஷ்பத்தை சாத்திக்கிறானே, அந்த புஷ்பத்தை சாத்திண்டா எதுக்காக? நாம எல்லாம் புஷ்பத்தை சாத்திக்கிறோம் எதனாலன்னா நம் தலைக்கு கொஞ்சம் வாசனை வராதா, கொஞ்சம் அலங்காரமாக இருக்காதா அப்படின்றபடியால நாம சாத்திக்கிறோம். கண்ணன் சாத்திக்கிறாரே எதனாலன்னா இந்த புஷ்பத்துக்கு நான் இந்த சுகந்தத்தை ஊட்டுறேன், இந்த நறுமணத்தை நான் ஊட்டுறேன் அப்படின்னு அந்த புஷ்பங்களுக்கு வாசனையை சேர்க்கும் பெருமாளோ இல்லையோ, அந்த திருவாபரணங்களுக்கு அழகு ஊட்டும் பெருமாளோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த நாற்றத்துழாய்முடி நாராயணன். துளசி அப்படின்னாலே இப்போ சாமான்யமாகவே இந்த ஜெகத்தில் துளசின்னா யாரோட சம்பந்தம் படுத்தி காட்டுவா? பெருமாள் அப்படின்டுவா இல்லையா? வில்வம் அப்படின்னா சிவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த துளசி அப்படின்னா இந்த நாராயணன் அப்படின்னு காட்டுறாளோ இல்லையோ, அந்த மாதிரி அசாதாரணமாக எப்பேற்பட்டவனும் ஒத்துக்கிற மாதிரி அவருக்கு ஒரு அசாதாரணமாக சின்னம் சொல்லுன்னா துளசி மாலை தரித்திருப்பவன் அப்படின்னு காட்டுறாள் இல்லையோ, அந்த மாதிரி நாற்றத்துழாய்முடி நாராயணன் தன்னுடைய சிரஸில் அந்த துளசி வளையங்கள் எல்லாம் தான் தரிச்சிருக்கிறானே அந்த எம்பெருமான் தன்னுடைய திருமேனியுடைய சௌகந்தியத்தாலே அந்த துளசிக்கு அவ்வளோ வாசனையை சேர்த்திருக்கிறான். ஆனபடியாலே அந்த துளசியுடைய வாசனை எப்படி இருக்கும்னா சொல்றா, இந்த துளசியோடைய வாசனை இருக்கே, அந்த துளசியோட கண்ணன் இந்த கோபிகையை அணைச்சுண்டா அந்த கோபிகை உடம்புல அந்த வாசனை ஏறிடுமா, துளசியோடைய வாசனை ஏறுமா. எப்படி ஏறும் அப்படின்னா இவரோட 5-6 தடவை குளிச்சாலும் இந்த வாசனை இறங்காது. அவன் எல்லாம் சில சென்ட் அப்படின்னு போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த சென்ட் எல்லாம் போட்டுக்கிறச்சே கொஞ்சம் சில சென்ட் எல்லாம் எப்படி இருக்கும்னா இன்னைக்கு போட்டுட்டா 4 நாளைக்கு இருக்கும், அது கர்மமேன்னு இருக்கும், பக்கத்தில் இருக்கிறவா கர்மமேன்னு ஆகிடும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதே மாதிரி இந்த கண்ணனுடைய இந்த திருத்துழாய் இந்த துளசி மாலை இருக்கிறதே அது எப்படி இருக்கும்னா கண்ணன் சாத்தி கலைந்த அந்த துளசி மாலை மற்றவாளுக்கு சாத்தினா மற்றவாள் அந்த கண்ணனை அணைச்சிண்டா அந்த நறுமணம் அவளுடைய திருமேனியில் பல நாள்கள் இருக்கும். அதை சொல்கிறா. அதாவது நாற்றத்துழாய் முடி நாராயணன் துளசி வாசனையாலே கண்ணன் உள்ளே இருக்கான்னு தெரிஞ்சுண்டு அப்படின்னு உடனே உள்ளே இருக்க சொல்கிறா, அவன் கண்ணன் என்னைக்கோ வந்தா என்ன அணைச்சுண்டா, நான் என்ன பண்ணுறது, நான் எத்தனை தடவை குளிச்சாலும் இந்த வாசனை போக மாட்டேன்றதே, என் உடம்புல இருக்கிற வாசனை தான் உங்களுக்கு தெரியறது, துளசி வாசனை தான் உங்களுக்கு தெரியறதுன்னா அப்படி சொல்லாதே. நாற்றத்துழாய் முடி நாராயணன் இப்போதான் அங்கே இருக்கான்னு நன்னா தெரியும், நீ அனுபவிச்சுட்டு தெரியும். எதனால் என்ன, அவன் நாராயணனாச்சே. அவள் சொல்கிறா, நான் கதவை அடிச்சுட்டு இருக்கேனே, கண்ணன் உள்ளே வரதுக்கு வழியே இல்லையா? இல்லை, கதவை அடிச்செல்லாம் பெருமாள் உள்ளே வரமாட்டாருன்னா நாராயணன்னு எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக தானே இருக்கிறார், எல்லா இடத்தும் வியாபிச்சு நிற்கிறாரோ இல்லையோ. எதனால், வேண்டிய இடத்துல சட்டுன்னு தோன்றதுக்காக அங்கே வியாபிச்சு நிற்கிறார். இத்தனைக்கும் ஒரு ஹிரண்ய கசிப்பு, அந்த ஹிரண்ய கசிப்பு இந்த தூணில் இருக்கானா அந்த கல்ல இருக்கானா அப்படியெல்லாம் கேட்டு கேட்டு இப்போ இங்கே நான் பெருமாளை பார்க்கணும்னு நினைத்து உடனே நரசிம்மனா தோன்றிட்டார் பெருமாள். அந்த ஹிரண்ய கசிப்புக்கே வேண்டிய இடத்துல தோன்றதுக்கு அவன் வியாபிச்சிருக்கிறான்னா கோபிகையை அணைச்சிக்கிறதுக்கு அவன் வியாபிக்க மாட்டானா?
தனக்கு வேண்டியவர்களை சம்ஸ்லேஷம் பெறுறதுக்கு அவன் வியாபிச்சுக்க மாட்டான், ஆனால் வியாபிப்பான். அதான் காட்டுறான், நாற்றத்துளாய் முடி நாராயணன். அவன் எப்பேற்பட்டவன்னா நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன். நாம் அவனை ஸ்தோத்திரம் பண்ண, நாம் அவன் போய் அவனுடைய திருவடியை பத்த, அவன் நமக்கு எல்லா ரக்ஷணங்களையும் பண்ணி கொடுக்குற புண்ணியன். நாம் புதுசாக ஒரு காரியத்தை பண்ணி நம்ம அவனுடைய அனுகிரகம் சம்பாதிக்கணுன்றது கிடையாது. அந்த எம்பெருமானுடைய திருவடி அதை சரணாகதி பண்ணவே நமக்கு வேண்டித்தெல்லாம் கிடைக்கும். அவன் தான் சித்தோபாயமாக இருக்கிறான், இங்கே தான் ஸ்தாபிக்கிறான். அவன் தான் சித்தோபாயமாக இருக்கிறான். நாங்கள் போற்ற பறைதரும் புண்ணியனான். இந்த இடைச்சிகள் இவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? எம்பெருமான் கிட்ட போய் சரணாகதி பண்ணுறதுக்கு இவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? பெரிய பெரிய அந்தணர்கள் தான் அவனை சரணாகதி பண்ணலாம், வேதத்தை தெரிஞ்சவா தான் சரணாகதி பண்ணலாம் அப்படின்னா ஏற சொல்லியிருக்கா? ஒன்றுமே கிடையாது. எம்பெருமானை சரணாகதி பண்ணுறதுக்கு எந்த அதிகாரத்தை தட வேண்டாம், இருந்தபடியே அதிகாரியாம் இத்தனை அப்படின்னு காட்டுறான். அவள் எந்த புதுசாக ஒரு அதிகாரத்தை தேட வேண்டாம், இருந்தபடிக்கே எம்பெருமானே உன் திருவடியே தஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டால் அந்த சரணாகதி அப்போவே பலிச்சிடும். அதுக்கு எந்த அதிகாரம் தேட வேண்டாம். அப்பேற்பட்ட நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியால். நம்மால்னா அதிகாரமே இல்லாத நம்மாலும் போற்ற பறைதரும் புண்ணியனால் நாம் அந்த எம்பெருமானை போற்ற, அந்த எம்பெருமானுடைய திருவடியை பற்ற அவன் நமக்கு பறை தரும், நமக்கு வேண்டிய ரட்சணங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்குறான். அந்த புண்ணியன் சித்த சாதனமாக இருக்கிற அந்த எம்பெருமான். அவனாலே பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும். கூற்றம்னாக்கா மிருத்யுன்னு அர்த்தம். அந்த எம்பெருமானாலே முன்னொரு காலத்தில் யாரோ ஒருத்தர் மிருத்யுடைய வாயில் போயிட்டானா. யார் அதுனா? கும்பகரணன்னா. ரொம்ப ஆச்சரியமாக காட்டினார். ஏன் சுவாமி, கண்ணனுக்கு அதாவது பெருமாளுக்கு வேற ஒரு காரியமே இல்லையா? இவாளெல்லாம் தள்ளிண்டே இருக்கு, மிருத்யு கூப்பத்தில் தள்ளிண்டே இருக்கிறது தான் காரியமா? கும்பகரணனை கொன்னான், ராவணனை கொன்னான், ஹிரண்யகசிபுவை கொன்னான், எங்கே எடுத்தாலும் கொன்னான்றே இப்படி கொலை செய்கிறதே அவனுக்கு காரியமானா? இல்லைன்னா நம்ம ஆச்சாரியர்கள் காட்டுறா அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நமக்கு எல்லாம் தீர்த்தம் சாப்பிடணும்னு இருக்குது. அந்த தீர்த்தம் சாப்பிடணுன்னா அதுக்கு தண்ணீர் வேணுமோ இல்லையோ? அந்த தண்ணீருக்காக ஒருத்தன் ஏரியை வெட்டி வச்சான். ஏரியை வெட்டி வச்சது எதுக்கு? தண்ணீர் நாம் சாப்பிட்றதுக்கு, நாம் உபயோகப்படுத்திக்கிறதுக்கு. அந்த நாம் சாப்பிட்றதுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு வெட்டி வச்ச அந்த ஏரியில் ஒருத்தன் என்ன பண்ணான்னா தன் கழுத்தில் கல்லை கட்டிண்டு உழுந்து பிராணனை விட்டான். அந்த மாதிரி பிராணனை விட்டா ஏரியை வெட்டினவனுடைய தோஷமா அது? இல்லையே. ஏரி வெட்டினது நல்ல பையனுக்கு தான் வெட்டினா, ஆனால் அந்த நல்ல விஷயத்தையும் கெட்டதாக பயன்படுத்திட்டான் ஒருத்தன். அது யாருடைய தப்பு? பயன்படுத்தினுடைய தப்பு. அந்த மாதிரி எம்பெருமான் எப்படி இருக்கிறா அப்படின்னாக்கா தயரதன் பெத்த மரதக மணி தடம். அந்த எம்பெருமான் இருக்கானே அற்புதமான ஒரு தடாகம். நாமெல்லாம் அந்த ஜலத்தை பானம் பண்ணி அந்த ஜலத்தில் நீராடி அவகாகனம் பண்ணி நீராடி நாமெல்லாம் உஜ்ஜீவிக்கிறதுக்குன்னு வந்த எம்பெருமான் அந்த தடாகம். அந்த தடாகத்தில் கல்லை கட்டிண்டு உழுந்து பிராணனை விட்டால் யார் என்ன பண்ண முடியும்? அந்த கும்பகரணன் அந்த காரியம்தான் பண்ணான், ராவணன் அந்த காரியம்தான் பண்ணான். எத்தனை சொன்னாலும் விரோதம்தான் பண்ணாலே ஒழிய அவள் எல்லாம் எம்பெருமானை வந்து சேவிக்கவே இல்லையே. ஆனபடியாலே அது பெருமாளுடைய தப்பு இல்லை. அதான் சொல்கிறார், பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கு. அப்பேற்பட்ட அந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. ஆண்டாள் கேட்குறா, அம்மா அந்த கும்பகரணன் அன்னைக்கு மிருத்யு தேவத்தையுடைய வாயில் விழுந்தானே, அந்த கும்பகரணனுக்கும் உனக்கும் ஏதான ஒரு போட்டி நடந்ததா முன்னாடி? அந்த போட்டியில் நீ தான் ஜெயிச்சுட்டியா? அதனாலே அவனுக்கு இருக்கிற தூக்கத்தை உனக்கே கொடுத்துட்டு போயிட்டானா அப்படின்னு கேட்குறான். தன்னுடைய பெருந்துயில் அந்த கும்பகரணனுடைய தூக்கத்தை விட இவளுக்கு பெரிய தூக்கமா? அந்த மாதிரியான கும்பகரணனுடைய தூக்கத்தையும் உனக்கு சேர்த்து கொடுத்துட்டானா? அந்த தூக்கத்தை இப்போ தூங்குறியா அப்படின்னு கேட்குறா. கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. ஆற்ற வனந்தலுடையாய் அருங்கலமே. ஆற்ற வனந்தலுடையாய் இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கச்சே அவன் அப்படி சோம்பல், அதாவது இந்த இந்த சோம்பல் முறிக்கிறது அப்படின்னு, அதாவது இந்த ரொம்ப ஆயாசமானா இப்படி உடம்பு முறிச்சு கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்வா. அந்த மாதிரி அந்த கோபிகை சொன்னாலாம், இப்படி சொல்லிட்டே இருக்கச்சா அப்படி உடம்பு முறிச்சு கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னாலாம். ஆற்ற வனந்தலுடையாய், அது என்னவா? கண்ணனோட சம்ஸ்லேஷம் பண்ணி இவ்வளோ ஆயாசமாக எடுத்தா உனக்கு, இவ்வளோ தளர்ச்சியாக உனக்கு மாத்திரம் இது உண்டு, நமக்கு எல்லாம் கூடாதா? இந்த உன்னுடைய சேவையை நமக்கு கொடுக்க மாட்டியா? அதை கேட்குறார். ஆற்ற வனந்தலுடையாய்,
அருங்கலமே. அருங்கலம் அப்படின்னா என்ன? நம்முடைய இந்த கோஷ்டி இருக்கிறதே அதுக்கு ஒரு சிரோபூஷணமாக இருக்கிறவளே. இந்த நாயக பெண் பிள்ளாய் முன்னாடி ஒன்று பார்த்தோம் இல்லையா? நாயக பெண் பிள்ளாய்னா நம் கோஷ்டிக்கு தலைவியானவளே அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த கோபிகையை சொல்கிறா, நம்முடைய கோஷ்டிக்கு ஒரு அலங்காரமாக இருக்கிற, ஒரு சிரோபூஷணமாக இருக்கிற, ஒரு சூடா மணியாக இருக்கிற, அதை காட்டுறது அருங்கலமே. அருங்கலம் அப்படின்னா கிடைத்தற்கு அரிதான ஒரு ஆபரணம், ரத்னம் அப்படின்னு காட்டுறான். சுலபத்தில் இந்த மாதிரியான பாகவதர்களுடைய சம்ஸ்லேஷத்தை பெற்றுவிட முடியாது. இந்த பாகவதர்களோட சம்ஸ்லேஷம், அதாவது துஷ்ட சகவாசம்ன்றது ரொம்ப சடக்குன்னு நடந்து போயிடும். நமக்கே தெரியாமல் சர்வசாதாரணமாக நம்ம உள்ள சகவாசங்கள் எல்லாம் துஷ்ட சகவாசமாகவே இருக்கும். ஆனால் பரம பாகவதர்களுடைய சகவாசம் அவ்வளோ சுலபத்தில் கிடைக்காது. கிடைச்சா அதை போல உஜ்ஜீவனகரம் வேற இருக்காது. ஏன்னா அவளால் இந்த மாதிரி சுலபத்தில் பார்த்துட முடியாது, அப்பேற்பட்ட பாகவதர்களை பார்த்துட முடியாது. அந்த மாதிரியாக இருக்கிற ஒருத்தியே அருங்கலமே. தேடினாலும் அவ்வளோ சுலபத்தில் கிடைக்க மாட்டாத அப்பேற்பட்ட ரத்னமானவளே. கண்ணன் அவ்வளோ ஆசை உன் பேரில் கொண்டிருக்கான்னா எப்பேற்பட்ட ரத்னமாக இருப்பே நீ. உன்னை நாம் அனுபவிக்கணும்னு நமக்கு ஆசை இருக்காதா? நாம் எல்லாம் கண்ணனை போய் எழுப்பணும் அதுக்காக நீங்கள் வந்திருக்கோன்னு நினச்சியா? இல்லை, உன்னை எழுப்புறதுக்காக தான் எல்லாரும் வந்திருக்கோம். ஏதோ நீ கூட வந்தால் கண்ணனையும் போய் சேவிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஆனபடியாலே அருங்கலமே வந்து திற, வந்து எழுந்துரு அப்படின்னு உடனே அவள் பார்த்தாளா. இப்படி எல்லாம் சொன்ன உடனே ரொம்ப ஆனந்தம். ஆஹா, இந்த அதாவது ஒரு பக்கத்தில் ஆனந்தம், இந்த பாகவதர்கள் எல்லாம் இப்படி வந்து சொல்கிறாள். இன்னொரு பக்கத்தில் நான் இவர்களுக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறவோ என்னை போய் இப்படியெல்லாம் சொல்கிறாளே அப்படின்னு ஒரு பக்கத்தில் வெக்கம் வேற தோத்தித்து. அதனால் சட்டு எழுந்து இதோ வந்தேன், கதவை திறந்துடுறேன் அப்படின்னு ஓடி வந்தாளாம். இங்கே இருக்கிறவா சொல்கிறா, தேற்றமாய் வந்து திற. அம்மா ஜாகிரதை, கதவை அடைச்சிருக்கு, நீ தூங்குற அப்படின்றபடியாலே நீ எப்படியோ தூங்கியிருப்பேன். தூங்கின வேஷத்தோடு வந்து திறந்துடாதே. இங்கே இத்தனை பேர் நின்றுருக்கோம், பாகவதர்கள் எல்லாம் நின்றுருக்கோம். தேற்றமாய் வந்து திற, அதாவது உன்னுடைய ஆடைகள் எல்லாம் சரிப்படுத்தின்னு வந்து திற அப்படின்றாலாம். சுவாமி நன்னாச்சே, இவ யார் சொல்கிறதுக்கு அப்படின்னா, இல்லை பெரியவர்களுடைய கோஷ்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, பாகவதர்களுடைய கோஷ்டி ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த கோஷ்டி மரியாதையாக நாம் இந்த ஆடைகள் எல்லாம் சரிப்படுத்திட்டு வந்து அவளை சேவிக்கணும். இஷ்டத்துக்கெல்லாம் சேவிச்சுட முடியாது அப்படின்னு காட்டுறான். இந்த மாதிரி சேவிச்சவா உண்டோ அப்படின்னா உண்டு. ஒரு காலத்தில் வாலியை கொன்னான் பெருமாள். அந்த வாலியை கொன்னதுக்கு அப்புறம் சுக்ரீவ மகாராஜருக்கு பட்டம் கட்டினார். சீதையை தேடணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறச்சே வருஷா காலம், மழை காலம் ஆரம்பிச்சுடுத்து. சுக்ரீவனுக்கு பெருமாளை சொல்கிறார், இந்த 4 மாதம் இந்த மழை நிற்கிற வரைக்கும் நீ ஆனந்தமாக இரு சுக்ரீவா, நானும் இந்த பிரசரவணகிரியில் இந்த குகையில் உட்காந்துருப்பேன், அதுக்கப்புறம் மழை முடிஞ்சதுக்கப்புறம் தேடலாம் அப்படின்னு கிளம்பிட்டா. இந்த மழை காலம் பூர்த்தியாக இந்த தாரையோட நன்னா ஆனந்தமாக ரமித்தார் சுக்ரீவ மகாராஜா. கடைசியில் 4 மாதம் முடிஞ்சது. இந்த மழை காலம் எல்லாம் நின்றுடுத்து, சரத்காலம் ஆரம்பிச்சது, வர காணோம். உடனே பெருமாள் லக்ஷ்மணன் அனுப்புகிறார். இளைய பெருமாள் அனுப்பி, நான் வந்து இந்த சுக்ரீவனுக்கு சொல்லு, வாலியை ஒரு கதிக்கு அனுப்பிச்சிருக்கேனே அந்த வழி இன்னும் மூடப்படலை, உன்னையும் அங்கே அனுப்புறதுக்கு தெரியும், ஆனபடியால் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒழுங்காக நீ சொன்ன கைங்கரத்தை பண்ணி கொடுன்னு அந்த சுக்ரீவனுக்கு உணர்த்தி வா அப்படின்னார். லக்ஷ்மணன் போனார், கஷ்டப்படலை, தன்னுடைய வில்லு அவன் நான் ஏற்றி டொய் 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 நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த வில்லு அந்த நாணு சப்தம் கேட்ட உடனே ஆடி போயிட்டான் சுக்ரீவன். ஐயோ, லக்ஷ்மணன் இங்கே வந்து நிற்கிறார், இவரை நான் எப்படி எதிர்க்கிறது, நான் இந்த முகம் எப்படி காட்டுறது, இதெல்லாம் முடியாது, தாரே நீ போ, நீ சமாதானப்படுத்திட்டான். எப்பேற்பட்ட தைரியசாலி பாருங்க அந்த சுக்ரீவன். தன்னுடைய அந்த மனைவியான தாரை அனுப்புகிறான், நீ போய் அவனை சமாதானப்படுத்து அப்படின்னா. அந்த தாரை இத்தனை நாளும் அவனோட சம்போகத்தில் இருந்து அந்த அதாவது சுராபானங்களெல்லாம் பண்ணி அவனோட சம்ஸ்லேஷத்தில் இருந்து இந்த மாதிரியெல்லாம் ஒரு வேஷமே மாறி இருக்கிறது அந்த தாரைக்கு. போக சின்னங்கள் எல்லாம் அப்படி இருக்கிறது. அந்த மாதிரியே வந்துட்டாளா அந்த தாரை. அதை சொல்கிறது ஸ்ரீராமாயணத்தில், சா பிரஸ்கலந்தி மதவிஹ்வலாட்சி பிரலம்ப காஞ்சி குண ஹேமசூத்ரா சலக்ஷணா லக்ஷ்மண சந்நிதானம் ஜகாமதாரா நமிதாங்கயஷ்டி சா பிரஸ்கலந்தி மதவிஹ்வலாட்சி. நன்ன ஒரு இந்த குடிச்சவா என்ன எப்படி நடப்பா அப்படின்னா அப்படி இப்படி தள்ளாடி நடக்கிறாள் இல்லையா. சா பிரஸ்கலந்தி மதவிஹ்வலாட்சி, கண்ணெல்லாம் அப்படி சிவந்து போயிருக்கிறது. அப்படி அந்த தமிழில் என்ன சொல்கிறான்னு தெரியல எனக்கு. அந்த கண்ணெல்லாம் அப்படி ஒரு மாதிரி இந்த
சொக்கா மாதிரி இருக்கிறது. இந்த தூக்கம் வந்து அப்படி இழுக்கிறது பாருங்க, அந்த மாதிரியா இருக்கும் கண்ணு, சொக்கலா இருக்கிறது. அந்த மாதிரி சாப்ரஸ்கலந்தி மதவிஹ்வலாட்சி, அந்த போகத்தை அனுபவிச்சு கண்ணெல்லாம் அப்படி இருக்கிறது. பிரலம்ப காஞ்சி குண ஹேமசூத்ரா, இந்த ஆபரணங்கள் எல்லாம் தரிச்சுட்டு இருக்காலும், அந்த ஒட்டியானம் மாலைகள் எல்லாம் தரிச்சுட்டு இருக்காலும் எல்லாம் அப்படி கண்டபடி தொங்குறதான் உடம்புல, எதையும் ஒழுங்கா இல்லவே இல்லை. இந்த மாதிரி வந்தா சலக்ஷணா, தான் போகத்தை அனுபவிச்சிருக்கான்ற லட்சணங்கள் எல்லாம் தெரிய தான் வந்து நின்னாளா, தோற்றம் வந்து நின்னாளா. இந்த எளிய பெருமாள் பார்த்தாலும் தலை குறிஞ்சுட்டார். இந்த தாரையை பார்த்த உடனே ஏச்சா ஒரு ஸ்திரீயை இப்படியா பார்க்கணும் தலை குறிஞ்சுட்டார். அந்த மாதிரி வந்து நின்னா. சலக்ஷணா லக்ஷ்மண சந்நிதானம் ஜகாமதாரா நமிதாங்க யஷ்டிஹி அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கு. ஆனபடியால் எங்கள் ஆண்டாள் சொல்கிறாம்மா, அந்த தாரை போல நீ ஆயிடாத. பாகவதர்கள் எல்லாம் வந்திருக்கான், லக்ஷ்மணன் வந்திருக்கான்னா எப்படி வந்து தெரிந்திருக்கணும், ஆனால் எப்படி வந்துட்டா, அந்த தப்பு நீ பண்ணாத. நாங்களெல்லாம் பாகவதர்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். ஆனபடியாலே தேற்றமாய் வந்து தீரா, நன்னா தேத்திண்டு வந்து வாசல் தர. நான் உங்களை நாங்களெல்லாம் உன்னை பார்த்தாலும் விழுந்து சேவிக்கணும், நீ எங்களை பார்த்தாலும் விழுந்து சேவிக்கணுன்ற மாதிரி இருக்கணும். ஒருத்தர் பார்க்கறச்சே இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அற்புதமான பாசுரம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற வம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் ஆற்றத்துளாய் முடிநாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்றவனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய் அப்படின்றது. அப்பேற்பட்ட இந்த கோபிகையும் தாங்கள் கூட்டிக் கொண்டு அடுத்த மாளிகைக்கு போய் கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து அப்படின்னு அடுத்த பாசுரத்தில் இந்த கோபிகை எழுப்புறா அப்படின்னு சரித்திரம். அந்த பாசுரம் அதனுடைய அனுபவங்கள் என்னான்றதை நாளைய தினம் அனுபவிக்க பிராப்தம். திருவாடிப்பூரத்தில் சகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண்பிள்ள வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 முன்னுரைத்தாள் வாழியே, உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வண்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.